ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு நாம் யூனிட் 3 காப்பியங்கள் பார்த்துட்ருக்கோம். நம்ம கடந்த காணொலியில் என்ன பார்த்தோம்னா புகார் காண்டம், சிலப்பதிகாரத்தோட இன்ட்ரோ பார்த்தோம். அதுக்கப்புறம் காண்டங்கள், புகார் காண்டத்திலிருந்து காதைகள் பார்த்துட்ருக்கோம். 5 காதைகள் பார்த்தோம். மங்கள வாழ்த்து பாடல், மனையரம் படுத்த காதை, சரிங்களா, இந்திர விழாவூர் எடுத்த காதை, அரங்கேற்ற காதை அப்படின்னு சொல்லிட்டு காதைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்தது 6வதா பார்க்க போகிறது கடலாடு காதை. இதில் இந்த கடலாடு காதையில் எந்த கடவுளை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமதேவன். காமதேவனை தான் வழிபாடு செய்வாங்க. இந்த காமதேவனுக்கு விழா எடுக்கிறது யார் விழா எடுத்தாங்கன்னா வெள்ளிமலையில் இருக்கும் வட வித்யாதர நகரில் விஞ்சயன் தான் விழா எடுக்கிறாங்க. காதலியோடு காமதேவனுக்கு விழா செய்யறது. முசுகுந்தனை காக்கவும் அவுணர் செய்த இருள்கனியை தடுத்தது இந்திரனோட பூதம். அவுணர்களிடமிருந்து பொன் அமராவதியை, அவுணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து பொன் அமராவதியை காத்ததால் தான் சோழனுக்கு இந்திரன் கொடுக்கறது என்னதுன்னா 5 மன்றங்கள். 5 மன்றங்கள்னு இருக்கு, அது முக்கியம். நம்ம ஒன்னா விளக்கமா பார்க்கலாம். ஊர்வதி காதல் வசப்பட்டது யார் மீதுனா சயந்தன் மீது. யாழ்மங்கலம் இழப்பதாக ஊர்வசி மண்ணுலகில் பிறப்பாள் என சபித்தவர் அகத்தியர். அப்பெல்லாம் முனிவர்கள் தான் சாபம் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் அதிகமா சாபம். யாழ்மங்கலம் இழப்பதாக ஊர்வசி மண்ணுலகில் பிறப்பாள் அப்படின்னு சபித்தவர் அகத்தியர். சிவந்த வாயும் உடுக்கை போன்ற இடையும் உடையவள் தான் விஞ்சயனின் காதலி. இந்த தேவபாணி என ஆடல் வகையால் ஆடி பாடும் மாதவி திருமால் வர்ணபூதர் 4வரையும் திங்களையும், வர்ணபூதர் திருமால் கடவுள், வர்ணபூதர் 4வர் திங்கள், இவர்களையெல்லாம் தேவபாணி என்ற பாவகையால் ஆடி பாடுறாங்க மாதவி. கொடுகொட்டி அப்படிங்கிறது சிவனுடைய ஆட்டம். சிவபெருமான் சுடுகாட்டில் திரிபுரம் எரிந்து ஆடியது. சிவபெருமான் காட்டில் திரிபுரம் எரிந்து ஆடியது, அந்த ஆட்டத்துக்கு பெயர் தான் என்னது, கொடுகொட்டி. அதே மாதிரி நான்முகன் காணுமாறு சுடலை பூசிய சிவன் ஆடியது, இதுவும் சிவனே தான், சிவபெருமானே தான். அந்த ஆட்டத்துக்கு பேர் என்னதுன்னா பாண்டரங்கம். இதெல்லாம் கேட்ட கொஷின்மா, முக்கியம். இந்த ஆடல்கள் ரொம்ப முக்கியம். 9 ஆடல்கள். இந்த 9 ஆடல்களுமே 9 வகை ஆடல்களுமே ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டு இது யார் ஆடியது, என்ன ஆட்டம்னு கேட்பாங்க, சரிங்களா. கொடுகொட்டி பாண்டரங்கம் ரெண்டுமே சிவன். சிவபெருமான் சுடுகாட்டில் திரிபுரம் இருந்து ஆடியது கொடுகொட்டி. நான்முகன் காணுமாறு சுடலை பூசிய சிவன் ஆடியது தான் பாண்டரங்கம். கம்சனை வெல்ல திருமால் ஆடிய ஆட்டத்துக்கு பெயர் என்னதுன்னா அல்லியம். திருமால் ஃபர்ஸ்ட் நம்ம சிவன் பார்த்தோம், அடுத்தது திருமால் ஆடியது. கம்சனை வெல்வதற்காக திருமால் ஆடிய ஆட்டம் அல்லியம். வானாசுரன் அசுரனை வெல்ல திருமால் ஆடியது, இதுவும் திருமால் ஆடிய ஆட்டம் தான், சரிங்களா. வானாசுரனை அழிக்க வானாசுரன் அசுரனை வெல்ல திருமால் ஆடியது தான் என்னது மல்லாடல். துடிகொட்டி சூரபத்மனை கொன்ற முருகன் ஆடியது. ஃபர்ஸ்ட் 2 ஆடல்கள் சிவனுடையது, அடுத்த 2 ஆடல்கள் திருமாலுடையது. அடுத்தது முருகனுடைய ஆடல்கள் 2 வருது பாருங்க. சூரபத்மனை கொன்ற முருகன் ஆடியது. சூரபத்மனை கொன்னுட்டு முருகன் ஆடுற ஆட்டத்துக்கு பெயர் தான் என்னது துடிகொட்டி. முருகன் அசுரர் முன் குடையை சாய்த்து ஆடிய ஆட்டத்துக்கு குடைக்கூத்து. முருகன் முருக கடவுள் அசுரர் முன்னாடி தன்னோட குடையை சாய்த்து ஆடியதுக்கு அந்த ஆட்டத்துக்கு பெயர் என்னதுன்னா குடைக்கூத்து. அடுத்தது குடக்கூத்து, இது திருமால். ஃபர்ஸ்ட் நம்ம சிவன் பார்த்தோம், திருமால், முருகன் பார்த்தோம். அடுத்தது குடக்கூத்தும் திருமால் ஆடிய ஆடம்தான். குடத்தை கொண்டு ஆடுறது திருமால். நகர வீதியில் அனிருத்தனை விடுவிக்க திருமால் குடம் கொண்டு ஆடியதுதான் குடக்கூத்து. பேடிக்கூத்துனா, பேடினாவே தெரியும், பெண்மை தன்மையோடு காமன் ஆடியது பேடிக்கூத்து. மரக்கால் குத்துனா நமக்கு தெரியும், துர்க்கை ஆடியது. மரக்கால் குத்து, துர்க்கை ஆடியது. இந்த 9 வகை ஆடல்ல ஏதாவது ஒண்ணு நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நல்லாவே நம்ம என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். கொடுகொட்டி பாண்டரங்கம்னா சிவன் ஆடியது, அல்லியம் மல்லாடல், அதுக்கப்புறம் குடக்கூத்து, இது 3மே திருமால். துடிகொட்டி குடைக்கூத்து 2ம் முருகன். காமன் ஆடியது பேடிக்கூத்து, துர்க்கை ஆடியது மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்க என்ன செஞ்சுக்கணும், மெமரியே பண்ணிக்கணுமா, சரிங்களா. அடுத்தது பாவை கூத்து. திருமகள் கொல்லிப்பாவை வடிவுடன் ஆடியது. அப்ப 11 வகை ஆடல்களுமே முக்கியம்.
9, 10, 11. பாவைக்கூத்துனா திருமகள் கொல்லிப்பாவை வடிவுடன் ஆடியது. கடையக்கூத்து சோனகரில் இந்திராணி உழவர் வடிவில் ஆடியது. சோனகர்ல இந்திராணி உழவர், உழவர்னாவே கடையக்கூத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வடிவில் ஆடியது தான் கடையக்கூத்து. மாதவி ஆடிய ஆடல் வகைகள் மொத்தம் எத்தனைனா 11. இதுவும் திரும்ப திரும்ப கேட்குற கொஷின். மாதவி ஆடிய ஆடல் வகைகள் எத்தனை அப்படின்னா 11. இந்த ஆடல் இது நம்ம கடவுள் ஆடின எல்லா ஆடல்களையுமே மாதவியும் என்ன செய்யறாங்க, ஆடுறாங்க. உருப்பசியே மாதவியாக பிறந்துள்ளாள். மாதவியின் அழகு கோலம். மாதவி எந்த அளவுக்கு பாருங்க அழகு பொதிந்து காணப்படுறான்னா, மாதவி ஆடியதால் கோவலன் என்ன செய்யறாங்க, மாதவி மேல ஊடல் கொள்றாங்க. மாதவி அணிந்த மோதிரம் மகரவாய், முதலை மோதிரம். மகரவாய்னா முதலை, அதுல இருக்கும் அந்த விலங்கு, அந்த மோதிரம். காலனி பாதசாலம், பாடகம், சதங்கை, கார்ச்சரி, சிலம்பு இதெல்லாம் காலனிங்கிறத குறிக்கிற வேறு பெயர்கள். தொடையணுங்கி, குரங்கு, செரி. விரிசிகை முத்துக்கோவையால் செய்த மேகலை. விரிசிகைனா மேகலைன்னு அர்த்தம். 32 முத்துக்கோவையால் செய்த மேகலை. தோளுக்கு கண்டசரம். முடக்கு மோதிரம் வாளை மீன்வாய் பிளந்தது போன்ற வடிவம். கடல் விளையாட்டிற்கு கோவலன் சென்ற வாகனம் அத்திரியல், குதிரை அரச வாகனம். மாதவி சென்றது மூடு வண்டியில். பல்வேறு வகையினரும் வைத்த விளக்குகள் ஒளிர்ந்தன. மாதவி வசந்த மாலையிடமிருந்து யாழ் வாங்கினாள். வசந்த மாலை தான் மாதவியோட தோழி. இந்த மாதிரி மாதவி அணிந்திருந்த அணிகலன்கள்லாம் இந்த வடிவம் கொண்டது அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுவும் ஒவ்வொரு சமயம் கேட்டிருக்காங்க. மாதவி அணிந்த தொடையணி குரங்கு செரி. விரிசிகை என்ற பெயரால் மேகலை, 32 முத்துக்கோவையால் செய்த மேகலைக்கு வேறு பெயர் என்னதுன்னா விரிசிகை. இதெல்லாம் நாம மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்தது காணல் வரி. காணல் வரி என்ற காதை. 8 வகை கலைத்தொழிலால் இசை எழுப்பியவள் மாதவி. 8 வகை கலைத்தொழிலால் இசை எழுப்பியவள் தான் மாதவி. கோவலன் காணல் வரி பாடியது காவிரியை நோக்கி. கோவலன் காணல் வரி பாடுறாங்க காவிரியை நோக்கி. சோழன் கங்கையை கூடினாலும் குமரியை புரந்தாலும் அவனை வெறுக்காமல் உள்ளாய் காவிரியே, உன் கற்பின் தன்மை சிறந்தது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. மாதவி என்ன காணல் வரி பாடுறாங்கன்னா, காவிரி வாழ்வாயாக, நளினமாக அசைந்து நடந்த செயலுக்கெல்லாம் காரணம் நின் கணவனாக சோழவேந்தனின் செங்கோல் தன்மையே அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்றாங்க. ஆடவர் செம்மை நெறி நின்றால்தான் பெண்ணின் கற்பு சிறக்கும் அப்படிங்கிற வரிகளை சொன்னது யாருன்னா மாதவி. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம். இந்த கொட்டேஷன்லாம் கொடுத்து யாருன்னு கேட்டிருக்காங்கம்மா. இதெல்லாம் முக்கியம். இந்த கொட்டேஷன்லாம் கொடுத்து யாரு இந்த கொட்டேஷன் சொன்னது? மாக்கடல் தெய்வ நின் மலரடி வணங்குதும் மாதவி. காணல் வரியால் பிணக்குண்டு பிரிந்தான் கோவலன். அந்த காணல் வரி பாடல் பாடும்போதுதான் கோபம் கொண்டு பிரியிறாங்க. அதுக்கு முன்னாடி கண்ணகியை விட்டு பிரிந்து பரத்தையர் சேரியில தங்கி மாதவியோட இருந்துட்டு இருக்காங்க. காணல் வரி பாடும்போது தான் கோபம் கொண்டு பிரியிறாங்க. ஊழ் எதன் மீது வந்ததுன்னா யாழ் மீது. அந்த காணல் வரி பாடும்போது யாழினால அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. அடுத்தது வேநீர்காதை. காமனின் துணைவன் யாருன்னா இளவேனில். யாழின் பகை நரம்புகள் செம்பகை ஆர்ப்பு அதிர்வு கூடம். 14 கோவையாகிய யாழ் சகோடையாள். 14 வகை, இது முக்கியம். நரம்புகள் 14 வகை நரம்புகளை கொண்ட யாழ் சகோடையாள். 4 வகை சாதிப்பன், அகநிலை, புறநிலை, அருகியல், பெருகியல், மருதம். 3 வகை இயக்கம், வலிவு, மெலிவு, சமம். மாதவி யாழ் இசைத்தால் பிறகு திருமுகம் வரைந்தாள். அப்படியே நடனம் ஆடிட்டு அப்படியே காலையே திருமுகம் என்ன செய்யறது, வரையறது. செம்பஞ்சு குழம்பில் தொட்டு முடங்கல் எழுதினாள். முடங்கல்னா என்னது, கடிதம். இளவேனில் அரசன் பிரிந்தோர் உயிரை வருத்துவான், அருள் செய்வீராக என எழுதினாள் மாதவி. முடங்கலை யாரிடம் கொடுத்து அனுப்பினால் வசந்த மாலை. மாதவியின் தோழி யாருமா, வசந்த மாலை. முடங்கலை யாரிடம் கொடுத்து அனுப்புறான்னா வசந்த மாலை கிட்ட. வசந்த மாலை முடங்கலை கோவலனிடம் கொடுத்தது புகாரின் கூலக்கடை வீதியில கொடுக்குறாங்க. கூலக்கடை வீதி அப்படிங்கிற வீதியில இருக்கு புகார்ல. அந்த வீதியில சந்திச்சு வசந்த மாலை கொடுக்குறாங்க. கண்கூடு வரி, காதல் உடையவள் போல நடிக்கிறது. கான் வரி, வருக எனும் போது வந்தும் போக என கூறிய போது சென்றும் நடித்த நடிப்பு.
உள்வரி, ஏவல் மகளிர் கோலம் பூண்டு தனியே வந்து என் முன் நின்று நடித்தது. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பாருங்க விளக்கம். கண்கூடு வரினா ஒரு பொருள், கான்வரினா ஒரு பொருள், புன்புற வரி. புன்புற வரி அப்படின்னா என்னதுன்னா, தன்னை பிரிதலால் இயல்பு திருந்த என் வருத்தத்தை அறிந்தும் என்னை அணையாது புறத்தே நின்று நடித்தது. கிளர் வரி, இதெல்லாம் இது வரைக்கும் வரல, படிச்சுக்கலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புலவியால் வேறுபட்டு போகின்றவள் போல் நடித்தது. தேர்ச்சி வரி, வருந்துபோலை போல என் நெருங்கிய சுற்றத்தாருக்கு தன் படும் துன்பத்தை தேர்ந்து உரைத்து நடித்தது. காட்சி வரி, காமநோயால் மயங்கினவள் போல பிரிவு துயரை சுற்றத்தாருக்கு எடுத்து கூறி நடித்தது. எடுத்துக்கோள் வரி, இவள் நடித்ததை சுற்றத்தார் மெய்யென கருதி அவனை எடுத்து துயர் தீர்க்குமாறு நடித்தது. ஒவ்வொரு அவங்க நடிக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க, எந்த மாதிரி பொருளை வந்து புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயர். ஆடல் மகள் ஆதலால் அவளுக்கு பொருந்தும், ஏன்னா இந்த நடிக்கிறதெல்லாம் அவளே ஆடல் மகள், அதனால அவளுக்கு பொருந்தும். மாலை வாராயினும் காலை வருவார் மாதவி. மாலை வரலனாலும் காலையில வந்துருவாரு. கோவலன் பிணக்கு கொண்டு பிரிந்து சென்ற பின்னாடி மாதவி சொல்ற வரிகள். உருவமில்லாதவன் தான் மன்மதன், உருவமில்லாதவன் மன்மதன். அடுத்த கதை என்னதுன்னா, கனாத்திரம் உரைத்த காதை. மாலதி வழிபாடு. மாலதிங்கிற பெண், மாலதி யாருன்னா மாற்றாள் மகவுக்கு பாலூட்டும் போது குழந்தை இறந்ததற்கு வருந்தியவள். மாலதி வந்து மாற்றாள் இன்னொரு பெண்ணோட குழந்தைக்கு பாலூட்டும் போது அந்த குழந்தை இறந்துருச்சு, அதற்காக வருந்தியவள் தான் யாரு, மாலதி. மாலதி குழந்தையை உயிர்ப்பிக்க வேண்டிய கோவில் பாசண்ட சாத்தன் கோவில். அந்த குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கணும் அப்படி வேண்டி நின்ற கோவில் எதுனா பாசண்ட சாத்தன் கோவில். மாலதியிடம் குழந்தையை பெற்று சக்கரவாள கோட்டத்தில், சக்கரவாள கோட்டம்னா என்னதுன்னா சுடுகாடு, சரிங்களா? அந்த சுடுகாட்டுல குழந்தையை தின்ற பேய் இடாகினி பேய். இடாகினி பேய் வந்து அந்த குழந்தையை பெற்று சுடுகாட்டுல கொண்டு போய் தின்றுச்சு அந்த குழந்தைய. மாலதியின் துயருக்கு அருளியது பாசண்ட சாத்தன். இந்த பாசண்ட சாத்தன் கோயிலுக்கு தான் போய் வேண்டாங்க குழந்தையை உயிர்ப்பிக்கணும்னு. அவளோட துயருக்கு அருளியது தான் பாசண்ட சாத்தன். அக்குழந்தையான பாசண்ட சாத்தன் வளர்ந்து திருமணம் முடித்தது யாரைனா தேவந்திய. வளர்ந்த பாசண்ட சாத்தன் உண்மை கூறி பிரிந்து சென்றான். தேவைப்பட்டால் பாசண்ட சாத்தன் கோயிலில் வந்து காண்பாய் என்றது. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அது சாமி அந்த பாசண்ட சாத்தன் கோயில்ல என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து சென்றது. தேவந்தி கண்ணகியின் துயர் நீங்க வேண்டுமென பாசண்ட சாத்தனிடம் வென்றார். யாரு, மாலதி. தேவந்தி கண்ணகி ரெண்டு பேரோட துயரும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. யாரு, மாலதி. கண்ணகி கண்ட தீக்கனவு. கண்ணகி என்ன கனவு காண்றாங்கன்னா, என் மீது பொய்த்தேலை பிடித்து போட்டு பழி கூறினார், அதனால் கணவனுக்கு தீங்கு நேர்ந்தது. என் மேல பொய்யா தேலை பிடித்து போட்டு பழி சொன்னாங்க, அதனால என்னோட கணவனுக்கு தீங்கு நேர்ந்தது. நான் அரசனுடன் வழக்குரைத்தேன், அவ்வூருக்கும் தீங்கு வந்தது. தீக்கனவை கூறக்கூடாது, ஆதலால் பிறகு நேர்ந்ததை நான் கூற விரும்பவில்லை. நான் அரசனுடன் வழக்குரைத்தா அந்த ஊருக்கும் தீங்கு வந்துருச்சு. கோவலன் இறந்த பின் மீண்டும் வான ஊர்தியில் விண்ணகம் புகுதலும் கண்ணகிக்கு நகையை தரும் கனவாகும். இதெல்லாம் கனவு கண்டது. தேவந்தி சொல்லுது, முற்பிறவியில நீ வந்து கண்ணகிய முற்பிறவியில் கணவன் பொருட்டு காக்க வேண்டிய நோன்பினை நீ செய்ய தவறிட்ட, அதனாலதான் இந்த பிறவியில உனக்கு இந்த துயர் நேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவந்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சோமகுண்டம் சூரியகுண்டம், இது இரண்டும் பொய்கை. இந்த ரெண்டு பொய்கையிலையும் மூழ்கி காமவேல் கோட்டம் சென்று, காமவேல் கோட்டம் அது ஒரு கோவில், அங்க சென்று மன்மதனை, அங்க இருக்கிற மன்மதனை வழிபட்டேனா இம்மை மறுமையும் கணவரோட மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்னு சொன்னது தேவந்தி. இப்பிறவியும் அடுத்த பிறவியும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னது தேவந்தி. துறை மூழ்கி தெய்வம் தொழுதால் எம்மத இயல்பென்று அப்படின்னு கேக்குறாங்க கண்ணகி. துறை, அந்த துறையெல்லாம் மூழ்கி தெய்வத்தை வணங்குதல் எந்த மதத்தோட இயல்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாயத்தாலோடு கூடி செல்வம் அனைத்தையும் தொலைத்த எனக்கு பெரும் நாணத்தை தருகிறதுன்னு கோவலன் சொல்றாங்க. மாதவியோட போயிட்டு செல்வம் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு வந்துருவாங்க, இது வந்து எனக்கு பெரும் அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றது கோவலன்.
சிலம்புல கொள்க கண்ணகி. மதுரைக்கு சென்று வியாபாரம் செய்து பழைய செல்வத்தை மீட்டு வரலாம், புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் சொல்றாங்க. மதுரைக்கு போய் நம்ம வியாபாரம் செய்து எல்லா செல்வத்தையும் மீட்டுட்டு வரலாம், புறப்படுன்னு கண்ணகியை சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது 10வது கதை என்ன கதைன்னா நாடுகான் கதை. அருகதேவனை வணங்கி விட்டு செல்றாங்க, புகார் நகரை விட்டு நீங்குறாங்க. மதுரையிலிருந்து 30 காத, மதுரை இங்கிருந்து 30 காத தொலைவில் இருக்கு. புகார் நகர்ல இருந்து மதுரை எத்தனை காத தொலைவில் இருக்கு? 30 காத தொலைவில் இருக்கு. கவுந்தியடிகளை கண்டு இருவரும் வணங்குதல். நானும் மதுரைக்கு செல்ல வேண்டும் சொல்றது கவுந்தியடிகள். ஒரு நாள் நடந்து செல்லும் தூரம் தான் 1 காவதம். அப்ப 30 காவதம். ஒரு நாளைக்கு நடந்தாவே 1 காவதம் தான் நடக்க முடியும். அப்ப 30 நாள் நடந்தாதான் 30 காத தொலைவுக்கு செல்ல முடியும். அவ்வளவு தூரம் நடந்து போகணும் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகணும்னா. இவங்க மதுரைக்கு போகணும்னு சொல்றாங்க. கவுந்தியடிகள் நானும் தான் மதுரைக்கு வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போவாங்க. சாரணர் தரும் உபதேசம். போற வழியில, மதுரைக்கு போற வழியில என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே கதையா கொடுத்துருப்பாங்க. முக்காலமும் உணர்ந்தவர் சாரணர். ஒழிக என்றாலும் ஒழியாது தீவினை. சாரணர் தலைவர் கவுந்தியடிகளிடம். தீவினையானது தாக்கும் போது உயிர் தாங்காது, சாரணர் சொல்றாங்க. அருகன் 8 வினைகளை வென்றவன், 3 ஆகமங்களை தோற்றுவித்தான். அருக கடவுள். பிறவி அறுக்க அருகனின் ஆகம ஒளி தேவை. இதெல்லாம் சாரணர்கள் சொல்றது. அடுத்தது கவுந்தியடிகளின் பரவசம். செவிகளுக்கு, என்னோட செவிகள்ல அருகனின் புகழ் மட்டும் கேட்கும். நான் 1008 அருகன் திருநாமம் மட்டும் சொல்லும் என்னுடைய கண்கள் அவருடைய திருவடிகளையே காணும். கவுந்தியே உள்பிறவி அருக அப்படின்னு சொல்லிட்டு சாரணர் சொல்றாங்க. கவுந்தியடிகள் என்னோட செவி, நான், கண்கள் எல்லாமே அருகனை மட்டுமே நினைக்கும்னு சொல்றாங்க. அது கவுந்தியே உன் பிறவி அருக அப்படின்னு சாரணர் சொல்றாங்க. வம்பப்பரத்தையும் வருமொழியாளனும். வம்பப்பரத்தை காமுகனும் கவுந்தியடிகளை நோக்கி, ஒரு வயிற்றில் பிறந்தோர் கணவனும் மனைவியுமாக கூடி வாழ்க்கை நடத்தல் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதை கேட்ட உடனே கோபம் வந்துடுது கவுந்தியடிகளுக்கு. உறையூரின் மதிர்புறத்தே 12 மாதங்கள் நரிகளாக சபித்தார் அவங்கள. வம்பப்பரத்தையும் காமுகனையும் என்ன செய்யறாங்க? 12 மாதங்கள் நீ நரிகளா போகணும் அப்படின்னு சபிக்கிறாரு. உறையூருக்கு மற்றும் ஒரு பெயர் தான் கோழி. உறையூருக்கு மற்றும் ஒரு பெயர் என்னது? கோழி. நம்ம புகார் காண்டத்துல இருந்த மற்ற கதைகளை 10 கதைகள், நீதி கதைகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். என்னென்ன கதைகள் பார்த்தோம்னா, நம்ம நாடுகான் கதை, சரிங்களா, கனாத்திரம் உரைத்த கதை, காணல் வரி, வேநீர் காதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடலாடு காதை, இந்த கதைகள்லாம் நம்ம இன்றைய வகுப்புல பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? அடுத்தது புகார் காண்டம் முடிஞ்சது. அடுத்தது மதுரை காண்டத்துல இருந்து தான் பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல மதுரை காண்டத்துல அமைந்துள்ள கதைகள் பற்றி விளக்கமா பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.